வரைக்கும் நம்ம பேச்சு மட்டும்தான் ஒசந்திருக்கணும், மற்றவங்கெல்லாம் நமக்கு கீழே தான் நினைக்கிறது பிரியங்கா தான். என்ன பொறுத்தளவு சத்தம் தான் ஓங்கி இருக்கணும்னா பார்க்காத எங்கேயுமே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேற லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மணிமேகலை விசஸ் பிரியங்கா. ஸோ இந்த ஒரு டாக் தான் ரீசெண்டாக வந்து போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். என்ன ரீசனுக்காக அவங்க வெளியே வந்தாங்கன்னு தெரியல, அவ்வளோ பெரிய ஷோ விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற டாக் தான் இப்போ ரீசெண்டாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லீக்டு ஆடியோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா மணிமேகலை பேசினா லாஸ்ட் ஆடியோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன கதை ஏது கதை, எதனால் அவங்க வெளியே வந்தாங்க, யார் பக்கம் நியாயம் அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் வந்து வந்துருங்க, யார் பக்கம் தான் உண்மையான நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். FTC வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு மணிமேகலை யாருன்னு பார்த்தலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சன் மியூசிக்கில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ் வந்து பண்ணியிருக்காங்க. படிப்படியாக வந்ததுக்கப்புறமா விஜய் டிவிக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக குக்கு கோமாளில் ஆங்கரிங் வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதே ஷோவில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் குக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா. ஸோ பிரியங்கா பற்றி பெருசாக சொல்ல தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் டிவி வச்சாலே போதும், அவங்க ஃபேஸ் இல்லாத ஷோவே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஷோக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் வந்து பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா சீனியர் ஆங்கர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இந்த இடத்துல சொன்னால் பார்த்தீங்களா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேர்டால் தான் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு சொல்லலாம். ஸோ அப்படி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா குக்கு கோமாளியில் பார்த்தோம்னா நம்ம மணிமேகலை தான் ஆங்கரிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தோன்னா நம்ம குக்காக இருக்கக்கூடிய நம்ம பிரியங்காவுமே பார்த்தோன்னா ஒரு சீனியர் ஆங்கர். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஆங்கரிங் பண்ணணும், அந்த மாதிரி தான் ஆங்கரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டாமினன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம கூட ஸ்கூல் லைஃப்பில் காலேஜ் லைஃப்லாம் வந்து பார்த்துருப்போம். நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் வந்து பார்த்தோன்னா நம்மளை ரேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி முட்டி போகிறா, இந்த மாதிரி வந்து குதிரா, இந்த மாதிரி நீச்சல் ஆடுறா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்த்தோன்னா இந்த ஒரு ஷோலேயும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் ஆங்கரிங் பண்ணணும், அந்த மாதிரி தான் ஆங்கரிங் பண்ணணும், இந்த மாதிரி தான் பேசணும், இந்த மாதிரி தான் நிற்கணும். ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா பெரிய லெவலில் டாமினன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாங்க முடியாத நம்ம மணிமேகலை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இதுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு நான் இங்கே இருக்கணுமா அப்படின்ற கேள்விக்கு நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா வெளியே வந்துட்டாங்க. ஸோ இதை பற்றி பார்த்தோன்னா வந்து ப்ரொடக்ஷன் டீம் கிட்டே வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவங்கள சகிச்சுட்டு இருக்குதுன்னா இருங்கப்பா, இல்லைனா போங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே பார்த்தோன்னா பிரியங்காவுக்கு ஒரு ஃபேவராக தான் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தோன்னா நம்ம மணிமேகலைக்கு உள்ள பெரிய லெவல் டாமினன்ஸ் வந்து நடந்திருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தால் நம்ம பிரியங்கா எந்த அளவுக்கு வந்து டாமினன்ஸை காமிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரியுதுல பார்க்கும்போது. ஸோ அதே மாதிரியே நம்ம பிரியங்கா பற்றி சொல்லி ஆகணும். ஸோ நிறைய எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்க டாமினன்ஸ் கேரக்டர் பச்சையாகவே வந்து தெரிஞ்சுது. இப்போ ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு எபிசோட் சொல்லணும்னா ஒரு எபிசோடில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஆங்கரிங் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும், அந்த மாதிரி தான் பண்ணணும் மணிமேகலை அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு புள்ளியை பற்றி ஒருத்தங்க இவ்வளோ கண்ணியமாக அந்த டாக்ஸிக் ஜோன்லேருந்து கம்ப்ளீட்லி கிளம்பி அந்த இடத்துலையுமே நம்ம மணிமேகலை அது ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒரு காமெடியாக தான் வந்து நினச்சிட்டு வந்து போயிருப்பாங்க. ஸ்க்ரீனில் பார்க்கும்போதுமே பார்த்தோன்னா அது ஒரு ஃபன்னான ஒரு மேட்ரு மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க நம்மளுக்குமே. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா அவங்களுடைய உள் சூழ்ச்சி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் பிரியங்காவுடைய. ஸோ உள்ளே என்ன இருக்கோ அது தானே வெளியே வரும், ஃபன்னாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அதையுமே நம்ம மணிமேகலை ஸ்போர்ட்டிவாக ஒரு காமெடியாக தான் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இருந்தாலுமே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இது வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து தெரிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இதை தாண்டியும் வேறு ஏதோ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்தோன்னா ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போன நம்ம மணிமேகலை இதை தாண்டி எதனா ஒன்று பெருசாக வந்து பண்ணியிருப்பாங்க பேக் ஸ்க்ரீனில். ஸோ அந்த ஒரு டாமினன்ஸ் தாங்க முடியாத வெளியே வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதையுமே ஸ்போர்ட்டிவாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. நம்ம மணிமேகலை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே குக்கு கோமாளி பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அவங்களோட கேரக்டர் சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தோம்னா அவங்கள தாழ்த்திக்கிட்டு எந்த ஒரு ஃபன்னாக இருந்தாலும் சரி காமெடியாக இருந்தாலும் சரி யார் பண்ணாலுமே சரி அதை வந்து பார்த்தோன்னா ஸ்போர்ட்டிவாக வந்து எடுத்துப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா வேலைக்காரி, நீ வந்து பார்த்தோன்னா சூனியக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலாய்ப்பாங்க. பட் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா ஸ்போர்ட் மேன்ஷிப்போடு வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபன்னு தான், ஒரு காமெடி தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா வந்து ரிப்பீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பெருசாக வந்து பார்த்தோன்னா இதனால தான் நான் வந்து கோச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த இடத்துலையுமே வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நீங்கள் எந்த அளவுக்கு டாமினன்ஸ் பண்ணால் அவங்க வெளியே வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரியங்காவை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ இவங்கள மட்டும் தான் வெளியே அமிச்சாங்கன்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வெளியே அமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். இன்ஸ்டாவில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நடந்துச்சு இதனால தான் நான் வந்து வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரியான ஒரு டாமினன்ஸு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனிதா சமர் கட்ஸ் ஆல் த பெஸ்ட் மணி அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுமே ஏதோ வந்து ஒரு அடி வாங்கியிருக்காங்க பிரியங்கா கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாமினன்ஸ் நம்ம அனிதா சம்பத்துக்கிட்டே வந்து பண்ணியிருக்காங்க தான் தோணுது. ஏன்னா பிக் பாஸ்க்கு அப்புறமா எந்த ஒரு ஷோலையுமே நம்ம அனிதா சம்பத்தை வந்து பார்க்க முடியல. ஸோ இதுக்குமே காரணம் நம்ம பிரியங்காவாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபரீனா, ஸோ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க.
பட் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிவி சீரியல் பக்கம் வந்து போயிட்டாங்க. ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க, கிரேட் கட்ஸ், கரேஜ் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட் தென் எனி திங், யூ க்ளோ கேர்ள் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வேறு லெவலான ஒரு கட்ஸு, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் தைரியத்தை பாராட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது இவங்க தைரியத்தை பாராட்டியே ஆகணும்னா இவங்களுக்குமே அந்த சுச்சுவேஷன் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. வந்திருக்குதோ இல்லை, கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பாவனா, ஸோ இவங்களை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சூப்பர் சிங்கர். ஸோ அந்த ஒரு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பிரியங்கா வந்ததுக்கப்புறமா வந்து அவங்க ஆளையே காணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீமுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசி பார்த்துருக்காங்க அவங்களுமே. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் கிரிக்கெட் கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு சைடு வந்து போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரியங்காவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இன்னுமே வந்து இருக்காங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நம்ம ஜாக்லின் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ கலக்க போவது யாரெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம ரக்ஷன் கூட ஜாக்லின், ஸோ அவங்க பேர்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம ஜாக்லின் ஏன்னா எங்கே தான்ப்பா போனாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா தான் இத்தனை ஆங்கர்ஸ் வந்து காணாமல் போனதுக்கு நம்ம பிரியங்கா தான் காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறமா தான் இத்தனை ஆங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் காணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திரா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சங்கீதா, பவித்ரா, இது மாதிரி சொல்லிட்டு நிறைய ஆங்கர்ஸ் வந்து இருந்தாங்க. பட் ஒருத்தருமே வந்து காணும். பட் மேல் ஆங்கர்ஸ் ஆனால் நம்ம மாக்காப்பா, ரக்ஷன், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பட் ஃபீமேல் ஆங்கர்ஸ் இத்தனை பேர் எங்கடா போனாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா மணிமேகலைக்கு நடந்த அதே ஒரு டாமினன்ஸ் தான் இவங்ககிட்டயும் வந்து நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க இருந்த ஷோ எல்லாமே பார்த்தோன்னா இப்போ நம்ம பிரியங்கா தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல வந்து இருக்காங்கன்னா அவங்களுடைய டாமினன்ஸ் இல்லாமல் அவங்க போயிருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது, பிரியங்காவுடைய இன்னொரு டெவில் ஃபேஸ் வந்து தெரியுது இப்போ தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அவங்க ஏதாவது ரிப்ளை வீடியோ போடணும்னு நினச்சா கண்டிப்பாக இது ஒரு 2 days வந்து ஆயிடுச்சு, போகணும்னு நினச்சா வந்து போட்டிருக்கலாம். பட் இருந்தாலுமே இப்போ வரைக்குமே சைலண்டாக வந்து இருக்காங்க. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது, அவங்க பக்கம் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. நம்ம மணிமேகலை இவ்வளோ வெளிப்படையாக இவ்வளோ சோஷியல் மீடியாவில் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் இருக்குது. ஏன்னா அவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா உண்மை இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்து சொல்கிறாங்க. பட் நம்ம பிரியங்காவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவங்க பக்கம் தப்பு இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்குமே சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா தெளிவாக வந்து பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம குரேஷியை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ நம்ம குரேஷி வந்து பார்த்தோன்னா பிரியங்காக்கான்னு சொல்லிட்டு குக்கு மேலே வந்து சுற்றிட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இதே மாதிரி இன்ஸ்டாவில் வந்து ஒரு போஸ்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருக்காரு, விஷ் யூ ஆல் த பெஸ்ட் இன் வாட் எவர் யூ டூ அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. ஸோ ஏதாவது பார்த்தோன்னா நீ என்ன பண்ணாலுமே நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் மணிமேகலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கமெண்ட் வந்து போட்டிருக்காரு. ஸோ போட்ட கொஞ்ச நேரத்திலே பார்த்தோன்னா வந்து எடுத்துட்டார், அதாவது டெலிட் பண்ணிட்டாரு. எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாருன்னு தெரியல. அதாவது பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னு பார்த்தோம்னா இவர் வந்து பார்த்தோன்னா பிரியங்காவுக்கு சொம்பு தூக்குறாரோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஸோ என்னடா நடக்குது, இதுக்கு பின்னாடி இந்த ஒரு ஷோக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா பார்க்கும்போது நம்மளுக்கு வெளியே தெரியாது. பட் பேக் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து தோணுது இதனால தான் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம் சன் டிவிக்கு போனாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா பேக் ஸ்க்ரீனில் வந்து நடக்குது, நம்மளுக்கு சுத்தமாக வந்து தெரியாது. பட் நம்ம இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது கைஸ். ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுது, எதுக்கு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் சொல்றேன்ல முடிச்சோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ஆடியோவில் பார்த்தீங்கன்னா பிரியங்காவும் மணிமேகலையும் பேசுகிற மாதிரி வந்து ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை யாரும் நம்ப வேணாம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா ஃபேக்கு. இது எப்படி நான் அதை அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு பார்த்தோம்னா நம்ம பிரியங்கா பேசின ஆடியோ வந்து பார்த்தோன்னா பிக் பாஸில் பேசின ஆடியோ, ஸோ அதே மாதிரி நம்ம மணிமேகலை பேசின ஆடியோ வந்து பார்த்தோன்னா ஒரு சில டிவி ஷோஸில் வந்து பேசின ஆடியோஸ், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தோன்னா இதுதான் 2 பேரும் பேசின ஆடியோ அப்படின்ற மாதிரி வந்து லீக் பண்ணிட்டு இருக்காங்க. வைரல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்துக்காக தான் அதை வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா இது மாதிரி எடிட் பண்ணி போட்டால் வைரல் ஆகிடும், ஸோ அவங்க பக்கம் பார்த்தோன்னா தப்பு போய்டும், இவங்க பக்கம் வந்து நியாயம் வந்துடும் அப்படி இப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பண்ணியிருக்காங்க. பட் முழுக்க பார்த்தோன்னா அது வந்து ஃபேக்கு தான். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வந்திருக்கும். ஸோ யார் பக்கம் உண்மையான நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லா லைஃப்லையும் பார்த்தோன்னா கனெக்டட் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்கூல், காலேஜஸ், கம்பெனிஸ் எல்லா இடத்துலையுமே பார்த்தோன்னா இந்த ஒரு டாமினன்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ ஸ்கூலில் டீச்சர்ஸ், காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ், வேலை செய்கிற இடத்துல மேனேஜர், டிஎல், ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா எல்லாருக்கிட்டையுமே நம்ம கை கட்டி நிற்கிற ஒரு பொசிஷன் இருக்கும். ஸோ அவங்க பார்த்தோன்னா அவங்களோட டாமினன்ஸை நம்மகிட்ட விட்டாக காமிப்பாங்க. லாஸ்ட் வரைக்குமே பார்த்தோன்னா அவங்ககிட்ட கை கட்டி வேலை செய்கிற ஒரு நிலைமை தான் வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மணிமேகலைக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து தேவையில்லடா, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க வெளியே வந்துட்டாங்க. பட் இன்னுமே நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா கை கட்டி அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போனாலுமே பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக பார்த்தோன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அவங்க கிட்ட கை கட்டி என்ன தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போனாலுமே பார்த்தோன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் அது வந்து பார்த்தோன்னா நம்ம மணிமேகலைக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி தைரியம் யாருக்குமே வந்து வராது. ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் அப் பண்ணது நம்ம மணிமேகலை தான். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ஓப்பன் அப் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
பார்ப்போம். ஸோ மணிமேகலை பண்ணது அப்படி கரெக்டு அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ யார் பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்டுருங்க FDs. ஸோ இது மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் ரெகுலராக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க FDs. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சினிமா அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.